வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ வந்து அப்படி நாக்கு ஊறுற மாதிரியான ஒரு தொக்கு செய்ய போகிறோங்க. கொத்தமல்லி இலையில தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கான ப்ராசஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் வந்து வறுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலைகளை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு 1 கிலோ கொத்தமல்லி இலையை எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 30 வத்தல் எடுத்திருக்கேங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அல்சர் வந்து க்யூர் படுத்தும். ஆனால் கொஞ்சம் காரமாக கம்மியாக வச்சுக்கோங்க. கொத்தமல்லி அதிகமாக சேர்த்தா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. பெரியவங்கள்லாம் சாப்பிட்லாம், குட்டி பிள்ளைங்களுக்குமே கொடுக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. புற்றுநோய் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது அப்படி சொன்னாங்க. நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க. அதனால் கொத்தமல்லியே நாங்கள்லாம் வந்து எப்படியோ ஒரு வாரத்துக்கு ஒரு 2 கிலோவாவது வாங்கிடுவேன். எல்லா டிஷ்ஷஸ்லையும் நிறையவே சேர்ப்பேன். அது மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி ஊறுகாய் அல்லது தொக்குன்னு சொல்லக்கூடிய இதையும் நான் செஞ்சு வச்சுக்குவேன். ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்தோடனே அப்படி புஷ்ஷன் ஆகிட்டு பார்த்தீங்களா. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். அந்த வத்தல் வறுத்த அதே ஆயில்லையே வந்து கொத்தமல்லி தலைகளை அப்படியே வச்சு வதக்கிக்கலாம். நல்ல இவ்வளோ தானே இருக்குதுல்ல, இதை வந்து வதக்கி எடுத்தோம்னா கொஞ்சோண்டு போயிடுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இதையும் எடுத்து ஆரம்பிச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு 2 பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியையும் அப்படியே உள்ளே ஊற்றி கொட்டை நாரெலாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க. அப்படியே நல்லா கொதிக்க வச்சு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணுங்க, வேக வச்சு. இங்கே பாருங்கள், பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆற வச்சு அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 1-2மா வந்து அந்த வத்தலை தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மல்லி இலை, அதுக்கப்புறம் புளி ஒவ்வொன்றா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அது மாதிரி நம்ம வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதையும் நான் பொடி பண்ணிட்டேன். பூண்டு இல்லை, இது என்ன, கடுகு வெந்தயம் வறுத்தோலே அதையும் நான் வந்து இது பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வச்சுருக்கிறதெல்லாம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் தாராளமாக கடுகும் போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே நல்லா தாராளமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு 3 பெரிய பூண்டு வந்து அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கை நிறைய கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம். இந்த பூண்டோட அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வரணும். அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் சேர்க்கணும். பூண்டு வந்து நல்லா இப்படி ப்ரௌன் கலராக ஆயில்லையே வெந்துடணும். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகையும் வெந்தயத்தையும் போட்டுட்டு சிம்மில் தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா இது கரிஞ்சிட்டுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த டைமில் 2 வதக்கின உடனே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் அதில் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா இப்படி வதங்கினதுக்கப்புறம் இது லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு பாருங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். அப்படி ஒட்டாமல் அப்படி கரண்டு தொக்கா அல்லது ஊறுகாயா அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆறினப்புறம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நல்லாவே இருக்கும். கேப்பக்கூழ், கம்மங்கூழ் அது மாதிரி சாப்பிட்றதுக்கா இருக்கட்டும், சாதத்தில் போட்டு சுட்ட கொள்ளைய சாதத்தில் விரவி சாப்பிட்றதா இருக்கட்டும், இட்லி தோசைக்கு எதுக்கா இருந்தாலும் நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.